Welcome to my channel, my subscriber. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. My சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம் செய்யுங்கள். ஒரு பக்கெட் தண்ணீரில் இப்படியும் கார் வாட்டர் வாஷ் செய்யலாம். உங்கள் வீட்டு காரை ஒரு பக்கெட் நீரில் வாட்டர் வாஷ் செய்யலாம். காரை சரியான இடத்தில் நிறுத்தி வைக்கவும். பிறகு ஒரு பக்கெட்டில் நீர் முழுவதும் நிரப்பிக் கொள்ளவும். 4 காட்டன் துணிகளை எடுத்துக் கொள்ளவும். முதலில் ஒரு காட்டன் துணியை நீரில் நனைக்காமல் வண்டி முழுவதும் தூசிகள் அனைத்தையும் துடைத்து விடவும். பிறகு அந்த துணியை தனியாக எடுத்து வைத்துவிடவும். அடுத்த காட்டன் துணியை ஒரு பக்கெட் தண்ணீரில் நனைத்து நன்கு பிழிந்து கொள்ளவும். பிழிந்த அந்த காட்டன் துணியை கொண்டு வண்டியை முழுவதுமாக நன்கு துடைக்கவும். மூன்றாவது இப்பொழுது காட்டன் துணியை எடுத்து நன்கு துடைக்க வேண்டும். ஈரம் இல்லாத துணியை எடுத்து வண்டியை நன்கு ஈரத்தை துடைக்க வேண்டும். இப்பொழுது வண்டி 75% நன்கு நீங்கள் உங்கள் வண்டியை வாட்டர் வாஷ் செய்திருப்பீர்கள். அடுத்தது கடைசியாக ஈரம் படாத துணியை கண்ணாடிகளை மட்டும் நன்கு துடைக்கவும். பிறகு அனைத்து பாகங்களையும் துடைக்கவும். இதற்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கெட் தண்ணீர் மட்டுமே தேவைப்படும். 4 காட்டன் துணிகள் தேவைப்படும். நீங்களும் இப்படி உங்கள் வீட்டு காரை வாட்டர் வாஷ் செய்து பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்படியும் உங்கள் வீட்டு காரை ஒரு பக்கெட் நீரில் வாட்டர் வாஷ் செய்யலாம். எப்படி என்பதை பார்க்கலாம். உங்கள் வீட்டு காரை நன்கு சுற்றி வரும் அளவுக்கு சரியான இடத்தில் நிறுத்திவிடவும். டோர் திறக்கும் அளவிற்கு சுற்றளவு திறந்த வெளியில் வண்டியை நிறுத்தவும். பிறகு ஒரு பக்கெட் தண்ணீர் எடுத்து கொள்ளவும். 4 காட்டன் துணிகள், சுத்தமான அழுக்கில்லாத காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளவும். முதல் காட்டன் துணியை தண்ணீரில் நனைத்து நன்கு பிழிந்து வண்டியை நன்கு பிடித்து வைத்து கொள்ளவும். 2வது காட்டன் துணி எடுத்து வண்டி முழுவதும் நன்கு துடைக்கவும். துடைத்த பிறகு முதலில் ஈரமாக உள்ள காட்டன் துணியை எடுத்து வண்டியை நன்கு துடைக்கவும். துடைத்த பிறகு 3வது காட்டன் துணி நனைக்கும் முன் ஒரு ஷாம்பு தண்ணீரில் நன்கு கலந்து அந்த நீரால் கார் முழுவதும் நன்கு பிழிந்து பிறகு வாட்டர் இல்லாத அந்த ஈரம் குறைவான துணியை கொண்டு நன்கு துடைக்கவும். இப்பொழுது 75% கார் வாட்டர் வாஷ் நீங்கள் செய்திருப்பீர்கள். அடுத்தது ஈரமே இல்லாத துணியை கொண்டு கார் முழுவதும் கண்ணாடியை மட்டும் அழுத்தமாக துடைத்தால் உங்கள் கார் பளபளவென்று வாட்டர் வாஷ் ஹைடெக் இயந்திரத்தின் மூலம் செய்யப்பட்ட பளபளப்போடு உங்கள் கார் இருக்கும். நன்றி. இந்த வாட்டர் வாஷ் செய்வது உங்களுக்கு பிடித்திருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.